வணக்கம் மக்களே, விஜி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார், புடலங்காய் கூட்டு, பாகற்காய் வறுவல், கேரட் பொரியல். இப்போ பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். பக்கத்து அடுப்புலையும் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டிருக்கேன். அதிலே வேக வச்சுருங்க. என்னுடைய இது பிரகாரம் நான் இப்படி தான் செய்கிறேன். பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே புடலங்காய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன், சாம்பாருக்கு கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போது கடுகு பொடிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது முள்ளங்கி போட்டு வதக்கிங்க. முள்ளங்கியை வதக்கிட்டு தான் நீங்கள் சாம்பாரில் போடணும். நல்லாயிருக்கும் வாசனை. பச்சையை போட்டாலும் வேறு மாதிரி டேஸ்ட்டு தான் கிடைக்கும். நீங்கள் வதக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் எல்லாமே வாணலில் தான் வேக வைப்பேன். துவரம்பருப்பெல்லாம் நான் குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பா வீட்டுக்கு போனால் தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். இப்போது முள்ளங்கி நல்லா வதக்கிச்சு கொட்டிக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு. இப்போ மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வேகும் போதே மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிச்சிக்கலாம். இது புடலங்காய்க்கு. அது வெந்த உடனே நம்ம இதை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டேன். பச்சை மிளகாய் இல்லை என்கிட்ட, அதனால் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ புடலங்காய் நல்லா வேக வச்சுருப்போம். அதில் ஒரு தக்காளி போட்டுங்க கட் பண்ணி. அதையும் நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே புடலங்காய் வேகும்போது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போது அதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு புடலங்காயில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு கொதி வந்தவுடனே எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க புடலங்காயில். ஏன்னா அதுலேயும் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை போட்டு இறக்கிக்கிட்டேன். இப்போ அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே கேரட் பொரியல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வேகிறதுக்கு தண்ணி வேணும். இப்போது சாம்பார் கொதிச்சிருச்சு. புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். காய் வெந்த உடனே புளியை ஊற்றுங்க. இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரைடே செஞ்ச சமையல் இது. இப்போது அடுத்த வாணலை வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டு பாவக்காய் பொரிச்சிக்கலாம். பாவக்காயை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போது பாவக்காயை நல்லா வதக்கிட்டேன். அதில் நிறைய எண்ணெய் இருந்துச்சு, வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்தில் 1 டைம்ஸ் இந்த மாதிரி பாகற்காய் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு. இப்போது பரிமாறிக்கலாம். எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. இப்போ சுட சுட சாதம் எடுத்து தட்டில் போட்டுட்டேன். இப்போ சூடாக முள்ளங்கி சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதேமாரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.